இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நமது உள்ளத்திலே குறைந்து கொண்டிருக்கிற ஒரு நற்செயல் என்னவென்றால், நன்றி சொல்ல மறந்து வாழுகிற மனிதர்கள். ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாம் நன்றி சொல்லுவதில்லை. 1 தெசலோனியர் 5:16-18 வரை ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றியை ஏறெடுக்கிற பொழுது மகத்துவமும் ஆசீர்வாதமும் நம்மில் பழுகி பெறுகிறது என்ற மேன்மையை தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு புதுமையை நிகழ்த்தி காட்டி எல்லோருக்கும் உணவை கொடுத்து பகிர்ந்து நன்றியின் மேன்மையை அவர் எடுத்து கூறுகிறார். இதை வார்த்தையோடு பயணம் செய்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வோம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் இன்றைய நாளில் முழுமையாக உங்களோடு தங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பசியின் கொடுமை பெரிது, பசி வந்துவிட்டால் 10 பறந்து போகும் என்பார். இயேசு 40 நாள் நோன்பிருந்து பின் இறுதியில் பசியுற்றிருந்தார். பசியின் கோரத்தை அவர் நன்கு அறியவர். எனவே புதுமை வழியாக பசியை போக்குகிறார். 200 வெள்ளிக்காசுகளுக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு திரு துண்டு கூட கிடைக்காத என்பது சீடர்களின் வாய்ச்சொல்லாக இருக்கிறது. ஆனால் அந்த சீடர்களையே மலைப்பிக்குள்ளாக்க ஆண்டவர் முற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு அருகில் இருப்பதை அவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள். மக்களை பந்தி அமர்த்துங்கள் என்றார். அப்பங்களை எடுத்து இறைவனுக்கு முதலிலே நன்றி கூறி பந்தி அமர்ந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். அது பழுகி பெருகுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஊமையை வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் மனித பண்பையும் மாண்பினையும் இரக்க பெருக்கத்தையும் இங்கு நாம் கண்ணார உணர்ந்து கொள்ள முடிகிறது. எம் கடவுள் எமக்கு எட்டாத தூரத்தில் இல்லை, எம் அருகில் எம் மத்தியில் இருக்கிறார் என்ற உண்மையை அவர் உணர்த்தி காட்டுகிறார். பசித்திருந்தவர் இன்று மக்களின் பசியை முழுமையாக போக்குகின்றார். உணவளிக்கும் நன்றி கூறுகிறார். நாம் உண்ணும் உணவும் பருகும் நீரும் உடுக்கும் உடையும் அவரது படைப்புகள், மக்கள் உழைப்பின் பயன். எனவே நாம் இறைவனுக்கும் நம் உணவுக்காக உழைப்பவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்ற நல்ல பாடத்தை இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். இறையாற்றலின் திடீர் நிகழ்ச்சியை கண்ட மக்கள் புதுமை புதுமை என்று புகழ் பாடுகின்றார்கள். ஆனால் இறைவனின் ஆற்றலும் தெய்வீக பராமரிப்பும் நாள்தோறும் நடைபெறுவதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். சில மணி நெல்லை விதைக்க அது பலவாக பழுகும்படி செய்வது இறைவனின் ஆற்றல் தானே. அவரது அன்பை அதில் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் இலவசமாக சுவாசிக்கும் இந்த காற்று கூட அவர் அளவு கொடுக்கவில்லை, அதுவும் அவரது படைப்பு தான். இத்தனை மேன்மைகளை கடவுள் நமது வாழ்க்கைக்கு செய்கிறார் என்றால் நாம் நன்றி உணர்வோடு ஒவ்வொரு செயலையும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே, எல்லாருடைய கண்களும் உம்மையே நம்பிக்கையுடன் நோக்குகின்றன. எல்லோருக்கும் நீர் தக்க காலத்தில் உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து அவை நலன்களால் நிரவுகின்றன. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகில் அடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும் என்று திருப்பாடு 104:28 சொல்லுவது போல, இறைவன் நாள்தோறும் எனக்கு செய்யும் நன்மைகளுக்கு நன்றி நவில்கின்றேனா என்று சற்று சிந்தியுங்கள். உலகில் உள்ள பொருட்களை ஏற்றத்தாழ்வின்றி பங்கிட்டு கொண்டால் பசிப்பினி தீரும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வோரின் எண்ணிக்கையும் குறையும். எனினும் உணவு பொருள்கள் ஒரு சிலரிடம் சில நாடுகளில் குவிகின்றன. இதன் பயனாக ஏனைய மக்கள் நாடுகள் பிச்சை எடுக்கும் நிலையினை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ நாட்டில் இன்னைக்கும் பசியின் கொடுமை ஏறெடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே மண் தீனி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று வார்த்தை சொல்லுவது போல முழுமையாக நாம் அதை மறந்து வாழ்கிறோம். பகிர்ந்து உண்போர் இருப்பதால் தான் உலகம் நிலைத்துள்ளது என்பதை புறநானூறு பாடல் அழகாக சொல்லுகிறது. எனவே நமது வாழ்க்கையிலே பகிர்ந்து உண்டு ஒவ்வொரு சூழ்நிலையும் நன்றி சொல்ல நீர் கடமைப்பட்டிருக்கிறீர் என்ற மேன்மையை ஆண்டவர் உணர்த்துவதை ஒருபோது நாம் மறந்து விடக்கூடாது. மக்களுக்கு உணவு அளித்தல் மனித சமுதாயத்தின் கடமை, அரசின் கடமை. நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து உண்போம். ஒரு படி அரிசியை பசியிருந்த ஒரு குடும்பத்திற்கு அன்னை தெரசால் கொண்டு போய் கொடுப்பதை பார்க்கிறோம். அதை வாங்கிய அந்த குடும்ப தலைவர் உடனே ஓடி சென்று அந்த ஒரு படி அரிசியிலிருந்து பாதி இன்னொரு குடும்பத்திற்கு
பகிர்ந்தளித்த அந்த உண்மையின் உண்ம சம்பவம் அன்று அன்னை தெரசாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது போல நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து, நான் பசித்திருந்தேன் எனக்கு உளவளித்தாய் என்ற இயேசுவின் பாராட்டை நாம் பெற வேண்டும். இதோ அப்பங்களை எடுத்து நன்றி கூறி பந்தி அமர்ந்தவர்களுக்கு அவர் பகிர்ந்தளித்தது போல வாழ்க்கையில எல்லா செயலுக்கும் நன்றி சொல்லுங்களேன், அது பழுகி பெருகும். அதைத்தான் ஆண்டவர் உணர்த்துட்டார். எனவே அந்த நற்செயல்களை ஏறிடுங்கள், உங்கள் குடும்பம் ஆசீரோடு இருக்கும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நன்றியின் உணர்வை அறவே இன்று வெறுத்து குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிற வேளை, நீர் நன்றி சொல்லி உணவை பகிர்ந்தளித்து பழுகி பெருகிய அந்த அற்புதத்தை நிகழ்த்தினீர். அதே போல ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நன்றி உணர்வோடு பகிர்ந்து உண்டு எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையில் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.